இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, இப்போ ஆர்டர் ஆஃப் இயில் 2வது வீடியோப்பா. இதில் இஜெட்டில் இடத்த பொறுத்து மாறும். இப்போ இஜெட் ப்ளஸில் -1க்கு ஆர்டர் என்ன இன்ஃபினிட்டி, 3க்கு ஆர்டர் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா என்ன? எந்த தடவை போட்டாலும் அது 1 வந்து ரீச் பண்ணாது, அதனால் அது கிடையாது. ஏன்னா -1 எத்தனை தடவை கூட்டினாலும் 1 வராது, இல்லை 0 வராது. 0 தான் இதுக்குரிய ஐடென்டிட்டி, அது வராது. அப்போ இந்த -1 ஆர் ஸ்டார்னா பூஜ்ஜியமற்ற, அதாவது நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர் அப்படிங்கிறதுல. அப்போ -1 இன்ட்டு -1 2 தடவை பெருக்குனா எவ்வளோ வரும்? 1. அப்போ 2 டைம்ஸ். அப்போ இந்த 2 தான் ஆர்டர்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இதை பெருக்கி போட்ட இந்த வேல்யூ ஆர்டர்ன்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த ஆர்டர் ஆஃப் 3 வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னாப்பா 3 எத்தனை தடவை பாசிட்டிவில் பெருக்கினாலும் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அதோட ஆர்டர் வந்து இன்ஃபினிட்டி. இடத்த பொறுத்து மாறும், அதை கவனமாக இருக்கணும். அது மாதிரி Z8ல் அதாவது அடிஷன் மாடலில் 2க்கு என்ன வரும்? 2 வந்து 2 + 2 + 2ன்னு போட்டு எப்போ 8 வருது? 8 8ஆல் அடித்தா 0. அப்போ ஐடென்டிட்டி எப்போ வருது? 4 தடவை கூட்டுனா மேலே வந்து 2 தடவை பெருக்குனா, ஏன்னா அது என்ன டாட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இதில் வந்து அடிஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கணும். அப்போ 4 தடவை கூட்டுனா 8. அப்போ அந்த 8 வந்து 0 வரனால 4ங்கிறது ஆர்டர். அதே வந்து 3 8 தடவை வந்து கூட்டினா தான் 24. அப்போ அது 24 8ஆல் வகுத்தா மிச்சம் வந்து 0. அதான் போட்டிருக்காங்க. அப்போ அந்த 8 தான் எங்கே வருது? இந்த Z3க்குரிய ஆர்டர் ஆஃப் 3 வந்து 8 அப்படின்னு போட்டுக்கணும். ரைட்டா? இது நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்காக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கப்பா.